வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் உருவாகியுள்ள இந்த திரிகோண யோகங்கள் இந்த ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடைய போகிறது, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உங்களுடைய ராசியும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ராசி இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கூட எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தின்படி கிரகங்களினுடைய ராசி மாற்றங்களின் போது சில சமயங்களில் ஒரே ராசியில் ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கும். அப்படி கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய போது இந்த சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும். அந்த மாதிரி உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளினுடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி மீனராசியில் நுழைந்தார். ஏற்கனவே இந்த மீனராசியில் சூரியனும் சுக்கிரனும் பயணித்து வருகின்ற இந்த நிலையில புதனும் சென்றிருப்பதனால திரிகிரக யோகங்கள் உருவாகியுள்ளது. இந்த 3 கிரகங்களால் உருவாகியுள்ள இந்த திரிகிரக யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ளது. இதனால இந்த யோகங்களானது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மேலுமே இந்த யோகத்தினுடைய தாக்கங்களானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தினால தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால வெற்றியும் லாபங்களும் கிடைக்கும். இப்பொழுது மீனராசியில் உருவாகியுள்ள இந்த திரிகிரக யோகத்தினால அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வரிசையில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியினுடைய 2வது வீட்டில் பார்த்தீங்கன்னா திரிகிரக யோகங்கள் உருவாகி உள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத பணவரவுகளை பெறுவார்கள். வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல வேலைகளும் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலைகளும் கிடைக்கும். இக்காலத்தில் உங்களுடைய பேச்சு மற்றவர்களை கவரும்படி இருக்கும். பேச்சால பல வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். அதேபோல் குடும்பத்தாரினுடைய முழு ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் சிக்கிய பணத்தை பெறுவார்கள். இந்த ஒரு காலகட்டங்களில் சின்ன விஷயத்திற்கு கூட கோபங்கள் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தரும். வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்தி சாதனத்தினால எதையுமே நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். வீண் அலைச்சல்களும் ஏற்படும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதனால டென்ஷனும் ஏற்படலாம். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் அதனால அலைச்சலையும் ஏற்படுத்தலாம். வியாபார விரிவாக்கங்கள் தொடர்பான பயணங்களில் இடையூறுகளும் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலைகளும் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வுகளும் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வருமானங்கள் கொண்டே இருக்கும். அதேபோல் சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். இந்த காலகட்டங்களில் அனைத்து காரியங்களுமே பார்த்தீங்கன்னா கைகூடும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். அதே போல் உல்லாச பயணங்களினுடைய நாட்டங்களும் செல்லும். மன அடக்கங்கள் பெற தியானங்களை செய்யுங்கள். படிப்பில் நாட்டங்களும் கூடும். மேலுமே இந்த காலகட்டங்களில் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய்களும் உண்டு. அடுத்து அதே போல் பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழில் புரிபவருக்கு அதிக வருவாய்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சோதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசியினுடைய 10வது வீட்டில் பார்த்தீங்கன்னா திரிகிரக யோகங்கள் உருவாகி உள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை மாற்றங்கள் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழிலில் சிறப்பான ஒரு பலன்களையும் பெற போறாங்க. பணிபுரிபவர்களுக்கு புதிய வேலைகளும் கிடைக்கும். நிதி ரீதியாக பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும்.
அதேபோல் தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவார்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே இப்பொழுது குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிர்ப்புகளும் உங்களுக்கு அகலும். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும். அதேபோல் யாருக்காவது உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகே எதிர்பார்த்த லாபங்கள் சேரும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தியும் ஏற்படும். கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். மேலுமே உங்களுடைய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல செவ்வாயினுடைய இந்த சஞ்சாரத்தினால வீட்டிற்கு தேவையான வசதிகளும் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்த பின்னரே செய்வது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் மிக சிறப்பாக இருக்கு. நிதி நிலைகளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இட்டு செல்லும். இந்த காலகட்டங்களில் பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற கூடிய சமயத்தில் சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ராகுவினுடைய சஞ்சாரத்தினால வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வங்களும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலுமே இந்த ராசிநாதனுடைய பலத்தினால பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு அமைந்திருக்கும். குடும்பத்தில் நிலவி பிரச்சனைகளும் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்களும் ஏற்படும். யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன்பு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசியினுடைய முதல் வீட்டில் திரிகிரக யோகங்கள் உருவாகி இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே வலுப்பட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவுகள் வலுப்பெறும். வருமானத்தை அதிகரிக்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்புகள் காணப்படுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணைகளும் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். எந்த காரியத்தையுமே செய்யும் முன்பு நீங்கள் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவங்களும் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரங்களினுடைய தொடர்பாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்களினுடைய அறிமுகங்களும் உண்டாகும். அதனால நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்களுடைய நிலையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். அலுவலகம் மூலமாக வாகனங்களும் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்காக இப்பொழுது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானங்களும் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும். அதேபோல் பிள்ளைகளினுடைய நலனின் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். பெண்களுக்கு தொலைதூர தகவல் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கு. பயணங்களால சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டங்களில் கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண் நோய்களும் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டிகளும் இருக்கு. வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு. அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுது. மேலிடத்திடம் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். யாரிடமே வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய பெறும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மேலுமே இந்த காலகட்டங்களில் பணப்பழக்கங்கள் கொஞ்சம் அதிகரித்தே காணப்படும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்புகளும் மரியாதைகளும் உங்களுக்கு சிறப்படையும். மேலுமே பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். எதிலும் சிறிதளவு ஆதாயங்கள் ஏற்படும். அதேபோல் முன் விரோதங்கள் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். ஆனாலுமே அவற்றை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும். இப்பொழுது இந்த காலகட்டங்களில் தெய்வ பணி தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.